சும்மா அவங்கள திட்டிகிட்டே இருக்காதீங்க சார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றதுக்காக வைத்தியத்தெல்லாம் குறை சொல்லாதீங்க சார். நீங்க என்னடான்னா அவங்கள திட்டுறதுலே இருக்கீங்க. இதை பாருங்க சார், அவங்களா இருக்கிறதுனால தான் உங்களை இவ்வளோ அக்கறையா பாத்துக்கிறாங்க. அவங்க இடத்துல நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்க படுத்துற பாட்டுக்கு எக்கேடாவது கெட்டு போங்கன்னு விட்டுட்டு போயிருப்பேன். இப்ப கூட இவங்க முகத்துக்காக தான் நான் உங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன். ஏய், யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? வைத்தியரம்மான்னு ஏதோ ஒரு பாட்டியை கூட்டு வந்து ஏதோ பொடியெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. உன்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உன் உடம்புக்கே சேராது சார். ஸ்டேட்டஸை பத்திலாம் பேசாதீங்க சார். சோத்துக்கே இங்க வழியை காணோம். நான் கொடுத்த முட்டையை தானே சாப்பிட்டீங்க. டாக்டரை கூட்டிட்டு வரலாம் நான் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்தேன், கிடைக்கல. அதான் நாட்டு வைத்தியரமாக கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கு நான் தான் சார் உதவி பண்ணேன். உங்க காசு பணம்லாம் உதவி பண்ணல, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அண்ணா கொஞ்சம் பேசாம இருக்குண்ணா, கோவப்படாதீங்கண்ணா. ஏமா எப்படிமா பேசாம இருக்க சொல்ற? ஏதாவது ஒரு குறை சொல்லி உன்னை திட்டிகிட்டே இருந்தா அண்ணனுக்கு கோவம் வராதா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் அமைதியா இருங்க. அண்ணா நீங்க பேசாம போங்க, நான் அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன். போங்கண்ணா போங்க. சார் பாத்து. சாப்பிடலன்னா அதுவே எப்படி சரியாகும்? சார் இருங்க. சார் பார்த்து சார்.
சாப்பிடலாம் சார். எழுந்துச்சுக்கோங்க. எழுந்துருங்க சார். சார் இருங்க. இந்தாங்க சார், தண்ணி குடிங்க. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். காய்ச்சல் வந்து குறையவே இல்லை. அந்த வைத்தியர் பாட்டி கொடுத்த மருந்து கொஞ்சம் சாப்பிடுங்க, சரியாயிடும் சார். நான் கலந்து தரட்டுமா? வேணாம், இந்த மாதிரி பாட்டி வைத்திய மருந்தெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. நான் ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறேன், அது மட்டும் வாங்கிட்டு வரியா? பேப்பர் பென் எடு. கொஞ்சம் சீக்கிரமா பார்த்து வாங்கிட்டு வா. அபி, போய் வாங்கிட்டு வான்னு. ஓகே சார். செல்வனா, செல்வனா கொஞ்சம் வாங்கல. சொல்லுமா, என்னாச்சு? சார், சார் படுங்க சார். தங்கச்சி, கொஞ்சம் வெளியில வாமா. இதோ வரேனா. சொல்லுங்கண்ணா. ஒரு டாக்டரை பார்த்தம்மா, அவர்கிட்ட விவரத்தை சொன்னேன். அவர் வெளியில வரமாட்டாராம். அவர் வச்சிருந்த மாத்திரையை மட்டும் என்கிட்ட கொடுத்தாருமா. இந்தாம்மா, இதை கொடுத்தா ஜுரம் நின்றுமாமா. தேங்க்ஸ்ண்ணா. சரிம்மா, நீ போய் பாருமா. சரிங்க. சார், செல்வண்ண டாக்டர் கிட்ட கேட்டு இந்த மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்தாங்க சார்.
ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பெரிய பிளான பக்கவா பண்ணிருந்தேன். அது டோட்டலா சொதப்பலாயிடுச்சு. நான் எதிர்பார்த்தபடி 10 கோடியை கொடுத்து அந்த துவாரகா கார்மெண்ட் ஃபேக்டரிய அசோக் வாங்கியிருந்தான்னா இந்நேரம் அவன் சாயத்தை போர்ட் டைரக்டர் முன்னாடி வெளுக்க வச்சிருப்பேன். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நிரூபிச்சிருப்பேன். ச்சே, அது இப்ப முடியாம போயிடுச்சே. விடு பேபி, புத்திசாலிக்கு 1000 சந்தர்ப்பம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். முட்டாளுக்கு ஒரு சான்ஸ் தான். இதுல ஏதோ அவன் தப்பிச்சிட்டான். அடுத்ததுல கரெக்டா டார்கெட் பண்ணி அவனை காலி பண்ணிடலாம். அது முடியாது போல இருக்கே. நான் ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து அவனுக்கு எதிராக பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த அபி வந்ததுல இருந்து எல்லாத்தையும் புத்திசாலித்தனமா குறுக்க பூந்து கெடுத்து விடுறான். கண்ணுக்கு நேர ப்ராடக்ட பார்த்த மாதிரி தத்ரூபா ஸ்கெட்ச் பண்றதெல்லாம் சான்ஸே இல்லை. அசிங்கப்பட்டுட்டேன் மேடம். அந்த பொண்ணு அவரை கூட்டிட்டு போய் நாம அரேஞ்ச் பண்ண எல்லா நாடகத்தையும் காலி பண்ணிடுச்சு. எல்லா நேரத்திலையும் அவளால அசோகை காப்பாற்ற முடியாது பேபி. இந்த தடவை அவன் கூட போயிட்டா. இதே மாதிரி எப்பவும் அவன் கூட சுத்திட்டு இருப்பாளா என்ன? அடுத்து பண்ற பிளான அவளால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு நாம பண்ணணும். உனக்கு அவளை பத்தி தெரியாது. ஒரு துணியை 4 விதமா தைக்க தெரிஞ்சவளுக்கு ஒரு பிரச்சனைய 10 விதமா அணுக தெரியும். அத அவ நிரூபிச்சுக்கிட்டு இருக்கா. அவ அசோக்கோட இருக்கிற வரைக்கும் அது நமக்கு தான் ஆபத்தா முடியும். கூட இருந்தே அசோக்குக்கு குழி பறிக்கிற நம்ம முயற்சிக்கு இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்கும். நான் அசோக் இடத்துக்கு வரவே முடியாது. இந்த வீடு, ஆபீஸ், ஃபேக்டரி எல்லாமே எங்க அப்பா உழைச்சு உருவாக்குனது. அது அத்தனையும் என் கைக்கு வரணும். அந்த அசோக்கை நான் நிர்மூலப்படுத்தி இங்க இருந்து ஓட வைக்கணும். அப்பதான் நான் நினைச்சது நடக்கும். இப்போ என்ன பண்ண போற பேபி? அவ ஒரு சாதாரண டெய்லர்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ புத்திசாலி டெய்லரா இருக்கா. அவளை க்ளோஸா வாட்ச் பண்ணணும். அவளோட ஒவ்வொரு நடவடிக்கையும் கண்காணிக்கணும். அவங்கள சேர்ந்து இருக்கவே விடக்கூடாது. இப்ப பாரு, வேலை முடிஞ்சும் கூட இன்னும் 2 பேரும் வீடு திரும்பல. அவங்க எங்க இருக்காங்க, இப்ப என்ன பண்றாங்க எல்லாம் நமக்கு தெரியணும். அது தெரியாத வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது வராது வராது. காய்ச்சல் எப்படி இருக்கு? டவல் வேணும். இந்தாங்க சார். டாக்டர் கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டதுனால தான் எனக்கு ஜுரம் விட்ட மாதிரி இருக்கு. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். உன் பேச்சை கேட்டு அந்த சூரணத்தெல்லாம் சாப்பிட்ருந்தா அவ்வளோதான். அப்போ டாக்டர் கொடுத்த மருந்தை சாப்பிட்டு தான் உங்களுக்கு இப்போ ஜுரம் குறைஞ்சிருக்கு, அதானே? இதில் என்ன டவுட்டு? அதான் கண்ணால் பார்க்குறல்ல. நான் என்ன சும்மாவா ஜுரம் குறைஞ்சிச்சுன்னு சொல்கிறேன். சரிங்க சார், அப்படியே இருந்துட்டு போட்டோம். எப்படியோ ஜுரம் விட்டுருச்சுல்ல, நல்லதுதான். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன நீ ஏதோ ஒத்துக்காத மாதிரியே பேசுற? நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சார், உங்களுக்கு ஜுரம் நின்னு போச்சுங்கிறத நான் நம்புறேன். ஆனா அதுக்கு காரணம் டாக்டர் கொடுத்த மாத்திரை கிடையாது. பின்ன? அந்த மாத்திரைக்குள்ள இருந்தது பாட்டி கொடுத்த சூரணம். வாட்? வேற என்ன சார் பண்றது? டாக்டர் கிடைக்கல, மருந்து கடை பூட்டியாச்சு, உங்களுக்கும் ஜுரம் குறையல, சூரணத்தையும் சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்க. அப்படியே விட்டாச்சுன்னா ஃபிக்ஸ் வந்தா என்ன பண்றது?
அதான் யோசிச்சேன், என்னோட விட்டமின் கேப்சூல்ல இருந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு சூரணத்தை கொட்டி அதை செல்வாண்ணா கிட்ட கொடுத்து அவரே விட்டு எனக்கு கொண்டு வந்து கொடுக்க சொன்னேன். நீங்களும் கான்ஃபிடென்ட்டா அதை சாப்பிட்டீங்க. இப்ப ஜுரம் உங்களை விட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி முட்டாள்தனத்தெல்லாம் உன்னை யார் பண்ண சொன்னது? இந்த சூரணத்தை சாப்பிட்டு உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? சார், இப்போ உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு, ஓகேவா? கடுப்பேத்திட்டு ஊருக்கு போனதும் ஒரு நல்ல டாக்டரா பார்த்து மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, போதுமா? ஏய், சும்மா ஏதாவது பேசி வெறுப்பேத்திட்டு இருக்க. அப்பாடா, கொஞ்ச நேரம் வரைக்கும் அம்மா அப்பான்னு முடங்கிக்கிட்டு இருந்தீங்க. சூரணத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சூற மாதிரி சண்டை போடுறீங்க. உதவி பண்றவங்கள மதிங்க சார். முதல்ல எந்த மருந்தா இருந்தாலும் நம்ம சாப்பிடுற மருந்து மேல நம்பிக்கை வச்சு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாலே உடம்பு பாதி சரியாயிடும். இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. Services to the tasked number are temporarily not available. Please try again later. ச்சே, அசோக் கிட்ட தான் போன் இல்லனா, அபி போனும் நாட் ரீச்சபிள்லயே இருக்கே. எத்தனை தடவை ட்ரை பண்றது? Services to the tasked number are temporarily not available. நிலம்பரி, எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க? டென்ஷன் ஆகாம வேற என்னங்க பண்றது? நேத்து போனவன் இன்னும் வீடு திரும்பல. ரெஸ்பான்ஸா ஒரு பதில் கூட இல்ல. இவ்ளோ வயசாயும் சின்ன புள்ளத்தனமா இருக்கான். ஏதோ கலவரங்கிறான், லாட்ஜில சேஃப்டியா இருக்கேங்கிறான். ஒண்ணுமே புரியல. வேலைக்கே சாப்பிடுறானா இல்லையா ஒண்ணுமே தெரியலங்க. சாப்பாடெல்லாம் கிடைக்கும் நிலம்பரி. இந்த சூழ்நிலையில எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமா, நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு கூலா சொல்லிடுவீங்க. போனை வேற தொலைச்சிட்டான். அபி போன்ல தான் பேசுறேன். இப்ப அதுவும் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. எனக்கு ஏதோ தப்பா தோணுது. என்ன தப்பா படுது? என்னன்னு தெரியலங்க. ஆனா ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு வருது. அசோக் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ? இத பாரு, அசோக் என்ன குழந்தையா? அவன் ஆம்பளை பிள்ளை, புரியுதா? அதை தவிர இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பிசினஸ்ல உள்ளவங்க பழகிக்கணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கலவரத்துல நான் மாட்டிக்கிட்டு ஒரு வாரம் சோறு தண்ணி இல்லாம இருந்தேன். ஞாபகம் இருக்கா? அசோக் போன காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வருவான். நீ பயப்படாம இரு. பதட்டப்பட்டா பயம்தான் அதிகமாகும். அசோக் கூட பேச முடியலங்கிறது எனக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கு. இது பாரு, கூட இருக்கிற அபி ரொம்ப பொறுப்பான பொண்ணு. இந்த மாதிரி சூழ்நிலைய எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஷீ இஸ் a clever girl. ஆமாமா, எப்ப பார்த்தாலும் நீங்க அபிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. என் மனசுக்கு அசோக் ஏதோ ஆபத்துல இருக்கிற மாதிரி தோணுது. பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா பெத்தவங்களுக்கு உள் மனசுல ஒரு உறுத்தல் வருங்க. ஏங்க, நாம வேணா போய் பார்க்கலாமா? என்ன விளையாடுறியா? இன்னும் கலவரமே ஓயல. அதை தவிர ஊரடங்கு வேற போட்டிருக்காங்க. நம்மளால போவே முடியாது. அசோக் சேஃப்டியா இருக்கான்னு தெரிஞ்சிச்சுல, அது போதும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. நான் வேணா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு மூலமா நிலைமை என்னவா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். நீ டென்ஷன் ஆகாம கூலா இரு. நல்லபடியா 2 பேரும் பத்திரமா திரும்ப வருவாங்க.